வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அணில் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு தெரியல. ஸ்குரில் தான் ஞாபகம் வரணும். சரி, இந்த அணில் இருக்கே அது வந்து வெஜிடேரியன்ஸ், அது நட்ஸை மட்டும் தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருப்போம் இல்லையா? அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பொய்யா அப்படின்னு தெரிஞ்சோன்னா நமக்குள்ள ஒரு ஷாக். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலா அணில் நான் வெஜிடேரியன் சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கும்போது அது வெறும் நட்ஸை மட்டுமே சாப்பிட்டு போற மாதிரி இருக்கு. நாமளும் நேர்ல பார்க்கும்போது ஏதாவது வேர்க்கடலாம் வச்சீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா அப்படி கிடையாது. பயங்கர பசி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டா கடிச்சு குதறிட்டுரும். ஆக்சுவலா அணிலோடதே பார்த்துருப்போம். செவுத்தையே தோண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சு வேட்டையாடினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுவோம். எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா தலை வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. யூரா வலிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தலை அப்படின்ற பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயின், அதனால தான் நமக்கு பெயின் காஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிரெயின்லயே முதல்ல வலி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்கு தனியா வருவோம். இப்போ நமக்கு தலை வலிக்கிறதுக்கு காரணம் நம்ம தலை, அதாவது பிரெயினை சுத்தி டியூரா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்டர் லேயர் இருக்கும். அந்த லேயருடைய கன்ஸ்ட்ரக்ட்னால தான் நமக்கு அந்த மாதிரி தலைவலியே வருது. அண்ட் பெயின் ஃபீல் ஆகிறதும் அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரெயின்லாம் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், தலையெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும், தண்ணியில் நீர் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இடமாவது டியூராவோடைய இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மெயின் காசாக தலை வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த டியூரா தான் ரீசனாக இருக்கும். ஸ்டிக்கி ஸ்கின் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? உலகத்திலேயே கிட்டத்தட்ட 4 பேரும் 5 பேருக்கோ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. இவங்களால என்ன பண்ண முடியும்னு தானே யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இவங்க ஸ்கின்ல ஒட்டினாங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். இட்ஸ் லைக் ஸ்பைடர்மேன். பட் இவங்களால எதுலையும் ஏற முடியாது. அப்படி ஏறினா நல்லா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும், அது விழுகாது. இந்த மாதிரி ஸ்டிக்கி ஸ்கின் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. பாத்தீங்களா? மனுஷனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா அந்த சோதனையும் சாதனையாக்குற மாதிரி இதை வச்சுலாம் நிறைய பேர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யாருக்கு அப்படிலாம் வரும்னு தெரியாது. ஆனா நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் நம்மளுடைய முதுகெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஏறி ஏறி செவுத்துலலாம் ஓடிடலாம். அந்த அளவுக்கு வெயிட்டை தாங்காது. ஆனா ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளுக்கே குளிச்சா அழுக்கு போக மாட்டேங்குது. பட் இவங்களுக்கு ஒட்டினா எப்படி போகும்? ஒரு காலத்துல மொத்த யூரோப்பையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தவங்க ஹாப்ஸ்பர்க் ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்பவுமே நம்மளுடைய ராஜாங்கம் யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களோட சொந்தத்துக்குள்ளேயே அண்ணன் தங்கச்சி தம்பிலாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. ஆனா என்ன, சேம் ஜெனட்டிக்ல அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்ததுனால டிஎன்ஏ டேமேஜ் அதிகமாக ஆரம்பிச்சது. ஜெனட்டிக் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. இதனால ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஃபெக்ட்ல பிறக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் லாஸ்டா இருந்த அரசன்லாம் பார்த்துக்கங்க, அவன்லாம் பாவம். அவங்களால பேச முடியாது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாதுன்ற மாதிரி மொத்த பாடியுமே டோட்டல் டிஃபெக்ட். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சாங்களாம். அதனால தான் மோஸ்டா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அதுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் பண்ணி விட்டேன்னு. இன்னைக்கு காலையில இருந்து உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது டோட்டலா ஞாபகம் இருக்கும். ஆனா அடுத்த நாள் அது ஒரு 60% மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அப்புறம் 80% மறந்து போயிடும். இப்படி ஒவ்வொரு நாள் மாறி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தோட எண்டுக்குள்ளேயே அந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சோ அதை மறந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளோட பிரெயினால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இல்லையா? ஏன்னா அன்னைக்கு நடந்தது நீங்க யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நடந்துச்சுன்றது தெரியாது. அதனால தான் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வெட்டிங் டேலலாம் வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, இல்ல புதுசா பர்த்டேல ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த பொருளை பார்க்கும்போது இது அன்னைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்பார்க்கு நம்மளுடைய மெமரிஸை தூண்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றனால தான் இந்த மெமரிஸ் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. குழந்தை பிறந்த உடனே நீ அப்பா மாதிரி இருக்க, அம்மா மாதிரி இருக்க, தாத்தா மாதிரி இருக்க, பாட்டி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா அந்த குழந்தைக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஒருவேளை அந்த குழந்தை அப்பாவை குழந்தையில பார்த்த மாதிரியே இருக்கலாம். அதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. அது வளர தான் அது என்ன ஜாடை அப்படின்றதே நமக்கு புரியும். அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா, மூத்த பையன் நல்ல ஹைட்டா இருப்பான். அதே இளைய பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் கம்மியா இருப்பாப்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றதும் பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இப்போ இந்த ஹைட் அப்படின்னு வரும்போது மோர் ஓவர் ஹைட் எப்பவுமே அப்பா டிபெண்டன்சில தான் வரும். அப்பாவுடைய ஹைட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் பையனோட ஹைட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையுடைய ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா எவ்வளோ ஹெல்தியா இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் அந்த பையனும் ஹெல்தியா இருப்பானா. ஸோ இந்த 2 பேருடைய ஜீன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 குழந்தைங்களும் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.